நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒர்க்கு போயிருந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தென்னை மரத்துக்கு சொட்டு நீர் பாசனம் அமைச்சு தர சொல்லி கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் அங்கே விசிட் பண்ணி தேவையான மெட்டீரியல்லாம் சொல்லியிருந்தோம். அவங்களும் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ட்ரென்ச்சு எல்லாமே எடுத்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1.25 பைப் இருக்குது பார்த்தீங்களா, பிவிசி பைப்பு. அந்த பைப்பை தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சப்ளைனாக யூஸ் பண்ண போகிறோம். அதாவது எப்படி சொல்கிறது, 2 இன்ச்சிலேருந்து ஒரு சப்லைன் போகும். அதாவது ஒரு லைனுக்கும் தென்னை மரம் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒவ்வொரு லைனுக்கும் வந்து ஒரு சப்லைனாக கொண்டு போவோம். அங்கேருந்து நம்ம டேக் ஆஃப் போட்டு அதிலேருந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீர்ப்பாசனம் பண்ண போகிறோம். இந்த மெத்தடை நம்ம பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு டைம் உழவு ஓட்டும் போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஹோஸ் எடுத்து ஓரமாகவும் போட தேவையில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது 2 இன்ச்சில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2க்கு 1.25 புஷ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் டீயே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, 2க்கு 1.25 டீ இருக்குது. அந்த டீ கிடைக்காதனால ஆப்ஷனாக வந்து இங்கே புஷ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனோட ஜாயின் பண்ணிடுறோம். அதே போல் இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா டேக் ஆஃப் போட்டு நீர் பாசனம் பண்ணுறோம். தென்னை மரத்துக்கு சொட்டு நீர் பாசனம் அமைக்கிற ஃபுல் வீடியோவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்க லிங்க்கில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய்ட்டு அந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள்.